அப்படி இல்லை. முதன்மை நம்ம கஷ்டத்துக்கு தீர்வுனா நம்ம ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுவோம், வேறு யாராவது நமக்கு தெரிஞ்சவங்கள தான் கால் பண்ணுவோம். மனைவியா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நல்லதாக இருக்கேன்னு விட்டுருவோம். மனைவியா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நல்லதாங்க இருக்கேனா அப்படின்னு விட்டுருவாங்க. இப்போ இந்த முதன்மை குடும்பத்தில் கணவனும் மனைவியும் ஒவ்வொருவரும் ஆக்கப்படவில்லை என்றால் சந்தோஷம் இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது. அது உங்களுடைய உறவு, உங்களிடமிருந்து படைக்கப்பட்ட பெண் அவள், உங்களுக்காகவே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த பெண் அவள், அர்ப்பணித்த ஆணவன். இந்த உணர்வு இந்த இருவருக்கும் மத்தியிலே பகிரப்பட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த முன்மாதிரி கணவன். தங்களுடைய மனைவிமார்களோடு அவர்களுக்கு இருந்த ரொமான்டிக் மாதிரி யாருக்கும் இருக்க முடியாது. ரொமான்ஸ் ஹராம் தான். ஹராமா? மனைவிமார்கள்ட்ட ரொமான்ஸா இருக்கிறது ஹராமா ஹலாலா? ஹலால். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரொமான்ஸ் என்ன தெரியுமா? இன்னைக்கு உது செஞ்சுட்டு மனைவி ஏதாவது துணியை கொடுக்க வருவாங்க, காசை கொடுக்க வருவாங்க, கைப்பிடிச்சுன்னா ஐயோ அஸ்தக்ஃபிருல்லாஹ் உது போயிருமேன்னு சொல்லி மறுபடியும் உது செய்வோம். தொட்டாத என்ன தொட்டாதம்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரொமான்ஸ் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய மனைவிமார்களோடு நடந்து கொள்ளக்கூடிய முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு செல்வதற்கு முன்னால் மனைவிகளை முத்தமிடாமல் செல்ல மாட்டார்கள். மனைவிகளை எத்தனை வக்துக்கு? 5 வக்துக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு போறதுக்கு முன்னாடி மனைவியை கூப்பிட்டு ஒரு முத்தமிட்டு தான் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்வார்கள். என்ன ஒரு முன்மாதிரி அன்பை வெளிப்படுத்துறதுல. வீட்டுக்கு போறீங்களா, கொஞ்சம் தூரத்தில் இருந்து ஒரு கிஃப்ட், ஒரு ரோஸை வாங்கிட்டு போங்களேன், தப்பு இல்லையே. ரோஸை கொடுக்கறது தப்பு இல்லையே. ரோஸை கொடுத்து உன்னை நான் நேசிக்கிறேமா, அல்லாஹ் நம்மளுடைய நேசத்தை அதிகப்படுத்திட்டு சொல்றது தப்பு இல்லையே. அந்த பெண் எதை விரும்புகிறாளோ அதை ஒரு அன்பளிப்பாக அந்த பெண்ணுக்கு செய்வது தப்பு இல்லையே. இப்படி அன்பும் பாசமும் காதலாக அந்த குடும்பத்தில் வெளிப்படுத்தப்பட்டால் நிரந்தரமாக அந்த அன்பு அமையும். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு தங்கள் மனைவியை அதிகமாக நேசித்த நபித்தோழர்களில் ஒருவர். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி வாகனத்தை நிப்பாட்டி இறங்கி ஆடைகள் எல்லாம் சரிப்படுத்துவாங்க. தங்களுடைய முகத்தை எல்லாம் தொடச்சு தலையெல்லாம் நல்லா சீவி உள்ள போவாங்க. சில சஹாபாக்கள் அதை பார்த்து சிரித்தார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் என்ன செய்கிறாய்? போது சொன்னார்கள், எனக்காக அலங்கரித்து என்னுடைய மனைவி வீட்டில் இருக்கும் பொழுது அவளுக்காக நான் அலங்கரிக்க கூடாதா? பல பேர் கேட்பாங்க, அதெல்லாம் அந்த காலத்து மனைவி, சஹாபிய பெண்களை சொல்றீங்க, இந்த காலத்துல எல்லாம் அப்படி இல்லைன்னு சொல்லக்கூடாது. இப்ப எங்களுடைய மனைவிமார்கள் எங்களுக்காக அலங்கரித்திருக்கும் பொழுது நாங்கள் அவர்களுக்காக அலங்கரிக்க கூடாதா என்று அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுமா தன்னை அலங்கரித்து சொல்வார்கள். கணவன் மனைவிக்காக அலங்கரிப்பது, மனைவிக்காக கணவன் அலங்கரிப்பது, கணவனுக்காக மனைவி அலங்கரிப்பது, இந்த உறவு மகிழ்ச்சியாக அமையும். இவர்கள் இதை தொடரும் வரை. வீட்டுக்கு போகும்போது இரவுல போடுற ஆடையை கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்டுனா என்னது? இன்னைக்கு முக்கியமா சொல்லப்படக்கூடிய விஷயம், சொல்ல வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? கல்யாணமாகி பெண்களுக்கு குறிப்பா சொல்லியாகணும், 2-3 வருஷம் வரைக்கும் தான் தங்களுடைய உடல் அவங்க பாதுகாக்கிறாங்க. உடல் அழக 2 குழந்தை பிறந்துருச்சா உடல் அப்படியே விட்டுறாங்க. ஆண்களும் தான் கல்யாணம் ஆகிற வரைக்கும் தன்னுடைய உடம்பை ஃபிட்னஸா பாடியை நல்லா ஷேப்பா வச்சிருக்காங்க, பொண்ணு கிடைக்கணும்னு சொல்லி. இன்னைக்கு அதான ட்ரெண்டு. நல்ல ஃபிட்னஸா இருந்தால் நல்ல பொண்ணு கிடைக்கும். அப்படி இருக்கக்கூடிய உறவு 2-3 வருஷத்துக்கு பிறகு அவ்வளவுதான். அவர் தக்பீர் கேட்டா இங்க தான் நிற்கும் தராவிக்கு. சுப்ஹானல்லாஹ். இப்படிப்பட்ட உடல் அமைப்பு மாறுகிறது. இது கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை. அது கணவன் தன்னுடைய உடல் அழகை பாதுகாக்க வேண்டும், மனைவி தன்னுடைய உடல் அழகை பாதுகாக்க வேண்டும். எத்தனை வருஷம் அந்த பெண்ணால் அந்த ஆணுக்கு ஹலாலான முறையில் இன்பத்தை கொடுக்க முடியுமோ அதுவரை தன்னுடைய உடலின் அழகை அந்த மனைவி பாதுகாத்தால் மகிழ்ச்சியா இருக்கலாம். அல்லது ஏமாற்றம் ஏற்பட்டு சில ஆண்டுகளிலேயே வேறு உறவை தேடி போகக்கூடிய அளவிற்கு இன்று பல ஆண்கள் மாறி வருகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை பாதுகாப்பானாக. நாளைக்கே போய் ஃபிட்னஸ் கிளப்ல அட்மிஷன் போட்டுருங்க. உண்மையான ஒரு அன்பிற்கு ஒரு அழகான நிகழ்வை படிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது சஹாபாக்களுடைய வரலாற்றில். அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அன்சாரி தோழர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
இந்த நிகழ்வு நமக்கு தெரியும். இவங்களுக்கு யாரோட தோழமை அமைச்சு வச்சாங்க? அபூ தர்தாவோட ரலியல்லாஹு அன்ஹு, சல்மான் அல் ஃபாரிசி, ஃபாரிஸ் நாட்டைச் சேர்ந்த சல்மான் அவர்களோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இணைத்து வைத்தார்கள். சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முறை அபூ தர்தா அவங்களுடைய வீட்டுக்கு போறாங்க. உம்மு தர்தா நிற்கிறாங்க அங்க. ஹிஜாபுடைய வசனம் இறங்குவதற்கு முன்னால், எப்படி நேரடியாக பார்த்தாங்கன்னு கேட்போம்ல, இப்போ ஹிஜாபுடைய வசனம் இறங்குவதற்கு முன்னால் உம்மு தர்தாவை அவங்களுடைய வீட்டுக்கு போறாங்க. உம்மு தர்தா முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அவங்களுடைய தலைமுடி எல்லாம் கொஞ்சம் கலைஞ்சிருக்கு. இப்போ கேட்குறாங்க உம்மு தர்தாவை பார்த்து, என்ன ஆச்சு, ஏன் இப்படி இருக்கீங்க, ஏன் உங்களை அலங்கரிக்காம இருக்கீங்க? இப்போ சொன்னாங்க, அஹூக அபூ தர்தா லைஸ லஹு ஹாஜத்துன் ஃபித் துன்யா. அபூ தர்தாவுக்கு இந்த துன்யால என்ன தேவை இருக்கு? அவர் எப்பவுமே இபாதத்திலே வாழ்றாரு, அவருக்கு என்ன தேவை இருக்கு அப்படின்னாங்க. இப்போ சல்மான் அல் ஃபாரிசி எப்படியாவது அபூ தர்தாவுக்கு இதை உணர்த்தி ஆகணும்னு சொல்லி அந்த வீட்டில் தங்குறாங்க. உணவு வைக்கப்படுது சல்மான் அல் ஃபாரிசிக்கு முன்னாடி. அபூ தர்தா உள்ள வர்றாங்க. சல்மான் அல் ஃபாரிசி சொல்றாங்க அபூ தர்தாவை பார்த்து, அபூ தர்தா வாங்க சாப்பிடுவோம். அபூ தர்தா சொன்னாங்க, நான் நோன்பாளி, நஃபிலான நோன்பு தானே, விருந்தாளி வந்திருக்கேன், பரவாயில்லை, நோன்பு முடிங்க, சாப்பிடுங்க. சாப்பிட்றாங்க. இரவுடைய நேரம் வருது. அபூ தர்தாவும் சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேரும் தூங்க போறாங்க. சல்மான் அல் ஃபாரிசி தூங்கக்கூடிய நிலைமை வந்ததுக்கு பிறகு அபூ தர்தா எழுந்து தொழ ஆரம்பிச்சிடறாங்க. முதல் இரவுடைய முதல் நேரத்திலேயே சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அபூ தர்தா கொஞ்சம் வாங்க, உட்காருங்க, தூங்குங்க. முதல் இரவுல வாங்கணும்னு அவசியம் இல்லை, தூங்க வச்சாங்க. சல்மான் அல் ஃபாரிசி கொஞ்சம் கண்ணு மூடினதுக்கு பிறகு மறுபடியும் எழுந்து தொழ ஆரம்பிச்சாங்க. அபூ தர்தா தூங்குறீங்களா இல்லையா? தூங்க. கடைசி மூன்றாவது இரவு வந்துச்சு. அபூ தர்தாவை எழுப்புனாங்க சல்மான் அல் ஃபாரிசி, வாங்க இப்போ தொழுவோம், இதான் தொழுறதுக்கு சரியான நேரம், இப்போ தொழுவோம், இரவு முழுக்க தொழணும்னு இல்லையே. அப்போது சொன்னார்கள், அபூ தர்தா உன்னுடைய ரப்புக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது, உன் நஃப்ஸுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது, உன் குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. ஒவ்வொன்றின் கடமையையும் நீ கொடுத்தே ஆக வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்தாங்க சல்மான் அல் ஃபாரிசி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸதக சல்மான் உண்மையை சொன்னார். ஆமா, அவர் சொன்னது உண்மைதான். மனைவிக்கு கடமை இருக்கிறது, அதை அபூ தர்தா நிறைவேற்றியாக வேண்டும் அல்லாஹ்வுடைய கடமையோடு. என்ன ஒரு நீதமான மார்க்கம் பாருங்கள். அபூ தர்தா உம்மு தர்தா ரலியல்லாஹு அன்ஹுமா, இந்த ரெண்டு பேரும் சிறந்த கணவன் மனைவி. உம்மு தர்தா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெரும்பான்மையான பிரயாணங்கள் இருக்க ஆசைப்பட்டாங்க மார்க்க கல்விக்காக. ரெண்டு பேரும் இந்த தீனோடு தன்னை இணைத்துக் கொள்வதற்கு அவ்வளவு போராடினார்கள். சிறந்த கணவன் மனைவியாக அதற்கு பிறகு வாழ்ந்து காட்டினார்கள், கடமைகளை நிறைவேற்றி. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மரண நேரம் வருகிறது. உம்மு தர்தா ரலியல்லாஹு அன்ஹா அபூ தர்தா அவர்களுடைய அருகில் இருக்கிறாங்க. அப்போ சொல்றாங்க அவங்களுடைய மரண நேரத்தில் தன்னுடைய கணவனை பார்த்து, என்னுடைய கணவரே, இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில என்ன பெண் கேட்டு என்னுடைய வாப்பாட்ட போய் நின்னீங்க, நீங்க என் வாப்பா உங்களுக்கு என்ன திருமணம் முடிச்சு கொடுத்தாரு, அல்லாஹ் இடத்துல நான் துஆ செய்கிறேன், சொர்க்கத்தில் அல்லாஹ் எமக்கு திருமணம் செய்யணும்னு சொல்லி, சொர்க்கத்திலையும் நம்ம கணவன் மனைவியாக வாழ வேண்டும் என்று அதற்காக உங்களுக்கு நான் வாக்கு கொடுக்கிறேன். சொர்க்கத்தில் நான் உங்களுக்கு மனைவியா வரணும்னு ஆசைப்படுறேன். இந்த உலகத்தில் எப்படி இருந்தோமோ அது போல சொர்க்கத்திலையும் நீங்க என்னுடைய கரத்தை பிடிக்கணும்னு ஆசைப்படுற அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மனைவி கணவனை புகழ்ச்சிக்காக அந்த நேரத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை நமக்கு தெரியும். அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணமானதற்கு பிறகு அந்த உம்மு தர்தா ரலியல்லாஹு அன்ஹாவை யார் பெண் கேட்டு வருகிறார்கள் தெரியுமா? ஒரு ஹலீஃபா முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு பெண் கேட்டு வர்றாங்க. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லி அனுப்புறாங்க, உண்மையான காதலை பாருங்கள், கணவனை அவர்கள் உண்மையாக நேசித்த விதத்தை பாருங்கள், வாழும் பொழுதும் மரணித்ததற்கு பிறகும் இல்லை, நான் ஒருபோதும் உங்களை இந்த துன்யாவில் நான் திருமணம் செய்ய முடியாது, அபூ தர்தாவை சொர்க்கத்திலே நான் திருமணம் செய்வதாக வாக்களித்து விட்டேன், இன்ஷா அல்லாஹ், அதற்காக நான் இந்த துன்யாவிலே உங்களோடு என்னால் இணைய முடியாது. ஒரு ஹலீஃபாக்கு சொல்லி அனுப்புறாங்க. சுப்ஹானல்லாஹ், என்ன ஒரு நேசம், என்ன ஒரு பாசம் பாருங்கள், என்ன ஒரு காதல் இது. இதுவல்லவா எமக்கு முன்மாதிரி காதலாக முன்வைக்கப்பட வேண்டும். ஆனால் இன்னைக்கு சினிமா நடிகைகளும் நடிகர்களும் ஒரு பணத்திற்காக காசுக்காக நடிக்கக்கூடிய நடிப்பு எமக்கு முன்மாதிரியா தெரியுது காதலுக்கு. இந்த மாதிரி வாழணும்பா அப்படின்னு அவங்கள முன்மாதிரியா காட்டுறோம்.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை சீர்படுத்துவானாக.